தமிழகம் முழுவதும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதிப் பருவத் தேர்வு இன்று தொடங்கியது. கோடை வெயில் காரணமாக முன்கூட்டியே தொடங்கியுள்ள தேர்வுகள் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. அதன்படி 1, 2, 3ஆம் வகுப்புகளுக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரையும், 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கு பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் கோவிலில் ஆழி தேரோட்ட வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முக்கிய சைவ திருத்தலங்களில் ஒன்றான திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கியது. பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திர தினமான இன்று முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் தொடங்கியது. 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்ட ஆழித்தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகராஜா என்று பரவசத்துடன் முழக்கமிட்டவாறு வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர் கோவிலை சுற்றி அமைந்துள்ள 4 வீதிகளை வலம் வந்த பின் இன்று மாலை நிலையடியை வந்தடையும். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கமல தேரில் வடாரண்யேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். தேரோட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். கொடைக்கானலில் பொதுமக்கள் வீசிச் செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஓடைகளில் தேங்கி நீர் மாசுபடுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் கூறுகின்றனர். கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஆங்காங்கே பொதுமக்களால் வீசி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வெள்ளி அருவி வழியாக அடித்து வரப்பட்டு பழனிக்கு குடிநீராக செல்லும் பெரியாற்று ஓடைகளில் தேங்கி நிற்கின்றன. இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் செல்லதுரையிடம் கேட்டபோது ஓடை பகுதிகளில் குப்பை போடுவதை தடுக்க கம்பி வேலிகள் கொண்டு அடைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலத்தில் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமராவதி தெருவில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே சிலர் மது போதையில் தகராறில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று சமாதானம் செய்ய முயன்றனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சேகரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியது. இதில் சேகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் பெய்த மழை காரணமாக முருகன் கோவில் முன்பாக இருந்த அலுப்பு கல் மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. முறையாக பராமரிக்காத காரணத்தால் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்ற வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 10,000த்திற்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதமாகியுள்ளன. மேட்டுக்கடை, அழகம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 40 ஏக்கர் பரப்பளவில் நேந்திரம், ரஸ்தாலி, தேன் வாழை உள்ளிட்ட 30,000 வாழைகள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக வாழைகள் முறிந்து விழுந்தன. இதனால் சுமார் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை கொடுங்கையூரில் மாஞ்சானூல் காற்றாடி விட்டவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கண்ணதாசன் நகர் பகுதியில் காற்றாடி விட்டுக் கொண்டிருந்த மாணவரை பிடித்து விசாரித்தபோது ஞானப்பிரகாஷ் என்பவரிடமிருந்து காத்தாடி வாங்கியதாக கூறியுள்ளார். இதையடுத்து மாஞ்சானூல் காற்றாடி விற்பனை செய்து கொண்டிருந்த ஞானப்பிரகாஷ் கைது செய்யப்பட்டார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து காற்றாடிகளை வாங்கி வந்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற எறும்பீஸ்வரர் ஆலயத்தில் கால் நூற்றாண்டுக்கு பிறகு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் பூத்துக் குலுங்கும் பிங்க் ட்ரம்பெட் மலர்கள் பார்ப்பவர்களை வெகுவாக கவர்கின்றன. சாலை ஓரங்கள், குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் முன்புள்ள மரங்களில் இலைகள் அனைத்தும் உதிர்ந்த நிலையில் மலர்களே மரமாக காட்சியளிக்கின்றன. தென்காசியில் மனநலம் பாதித்த கணவனையும் மரபணு நோயால் தவிக்கும் குழந்தையையும் வைத்துக் கொண்டு தவித்து வரும் பெண் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார். சீவலராயநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வடகாசி என்ற பெண்ணின் கணவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் படுத்த படுக்கையாக உள்ளார். இவரது மூத்த மகன் அர்ஜுன் மரபணு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெற பலமுறை விண்ணப்பித்தும் கிடைக்கவில்லை என்று வடகாசி வேதனை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மாற்றுத்திறனாளி நல அலுவலரிடம் கேட்டபோது முதற்கட்ட நடவடிக்கையாக நலத்திட்ட உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். நானேதான் இவ்வளவு கஷ்டத்தையும் பாக்குறேன். இப்பவும் இந்த பையன் காலு கீழே விழுந்து இந்த சவ்வு உடைஞ்சிருச்சு. இதுக்கும் கடை வாங்கி பார்த்திருக்கேன். இந்த காலு உடைஞ்சிருச்சு. தலையிலயும் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் போகாத இடமே இல்லை. தென்காசி திருநெல்வேலி யூனியன் ஆபீஸ்ல என் வீட்டை நான் போட்டோ எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கேன். இடிஞ்சு விழுந்து அவ்வளவு என் வீட்டுக்கார பிக்ஸ் வர மாதிரி கூட நான் எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கேன். சென்னை சுண்ணாம்பு குளத்தூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலின் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி யாகம் வளர்க்கப்பட்டு ராஜகோபுரத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள மேகமலை அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. போடிநாயக்கனூர், கொட்டக்குடி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்தது. சென்னையில் பூட்டியிருந்த வீட்டில் திருட முயற்சித்தவர் மேல் வீட்டில் வசித்தவரின் சமயோஜிதமான செயலால் காவலர்களிடம் பிடிபட்டார். சென்னை முகப்பேர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்துக் கொண்டிருப்பவர் கென்னடி. இவர் வெளியூருக்கு சென்றிருந்ததை அறிந்து கொண்ட பாலா என்பவர் பூட்டை உடைத்து கென்னடியின் வீட்டுக்குள்ளே சென்று திருட்டுச் செயலில் ஈடுபட்டார். கென்னடியின் வீட்டுக்கு மேல்தளத்தில் வசித்து வரும் மோகன் சத்தம் கேட்டு கீழே வந்து பார்த்தார். பின்னர் சத்தமில்லாமல் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு ஜே நகர் காவலர்களுக்கு புகார் தெரிவித்தார். காவல்துறையினர் வருவதை கண்ட திருடன் வீட்டு கதவை உள்ளிருந்து தாழிட்டுக் கொண்டார். தீயணைப்பு படையினரின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர் கட்டிலுக்கு அடியே பதுங்கியிருந்த திருடனை கைது செய்தனர். உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்திருப்பதால் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இ-பாஸ் நடைமுறையால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதுடன் நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர்.
வால்பாறையில் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாததால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. ரம்மியமான சூழலுடன் நிலவி வரும் இதமான காலநிலையால் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள புகழ்பெற்ற மதுரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் பூத்தட்டு எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். முசிறி அருகே உள்ள தொட்டியத்தில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி பங்குனி திருவிழா தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய அம்சமாக மேல கார்த்திகைப்பட்டி, கீழ கார்த்திகைப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரகாளியம்மன் மற்றும் ஓலைப்பிடாரியம்மனுக்கு பூத்தட்டு எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற பூத்தட்டு ஊர்வலத்தில் உற்சாகம் பொங்கியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 300 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் சூறாவளி காற்றால் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. நம்பியூர், குருமந்தூர், சூரியன்பாளையம், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பொழிந்தது. இதன் காரணமாக சூரியன்பாளையத்தில் உள்ள மரம் வேரோடு சாய்ந்தது. மின் வயர்கள் அறுந்து விழுந்து சேதமானது. அங்கிருந்த குடிசை வீடுகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் சூறாவளி காற்றால் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகியுள்ளன. நம்பியூர், குருமந்தூர், சூரியம்பாளையம், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக சூரியம்பாளையத்தில் உள்ள மரம் வேரோடு சாய்ந்தது. மின்வயர்கள் அறுந்து விழுந்து சேதமாயின. அங்கிருந்த குடிசை வீடுகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் வருசநாட்டிற்கு அருகே மலை கிராமங்களில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாக கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வைகை நகரில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த பயிற்சியில் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். முதல் 2 சுற்றுகளை முடித்த சிறார்களை அடுத்த கட்டத்திற்கு ஊக்குவிக்கும் விதமாக கற்கள் மற்றும் போர்டுகளை கராத்தே பயிற்சியாளர்கள் உடைத்து காட்டியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விளைநிலத்திற்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வாழை மற்றும் தென்னை மரங்களை யானைகள் பறித்து வீசியதால் விளைநிலத்திற்கு செல்லவே அச்சமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக ஊருக்குள் நுழையும் யானைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே உள்ள முத்தாலங்குறிச்சி தாமிரபரணி ஆற்றுக்குள் பழமையான கட்டடங்கள் இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதால் ஆய்வு நடத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இதே இடத்திற்கு அருகே 2 வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவிலான நந்தி சிலை தென்பட்டது. தற்போது செங்கல் கட்டுமான அமைப்புகள் காணப்படுவது மேற்கொண்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டுமானம் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்றும் சுமார் 400 ஆண்டுகள் பழமையானவை என்றும் தொல்லியல் துறை பேராசிரியர்கள் கூறுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்யாமல் ஃபேவர் பிளாக் சாலை போடப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். சங்கராபுரம் இந்திரா நகரில் சாலை அடுவே மின்கம்பங்கள் உள்ள நிலையில் அவற்றை சாலை ஓரம் இடமாற்றம் செய்யாமல் பேரூராட்சி சார்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர தேவைக்கு ஆட்டோ போன்ற வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மின்கம்பங்களை சாலை ஓரமாக மாற்றி அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது மின்கம்பங்களை மாற்றி அமைக்க மின்வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக களக்காடு தலையணையில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் குளிப்பதற்கு தடை விதித்த வனத்துறையினர் களக்காடு தலையணையை சுற்றி பார்க்க மட்டும் அனுமதி கொடுத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 300 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களின் 6ஆம் ஆண்டு குடும்ப சந்திப்பு விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது. 1986ஆம் ஆண்டு மணிமுத்தாறு 9வது பட்டாலியனில் காவலர் பயிற்சி முடித்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கின்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குநர் அனூப் ஜெய்ஸ்வால் இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்.